அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். வாழ்க்கையை நம்ம வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் அனுபவஸ்தர்களினுடைய அனுபவ மொழிகளின் மூலமாகவும் நல்ல வழிகாட்டுதலின் மூலமாகவும் இந்த வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்றி விட மாட்டோமா என்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில் 12வது முடித்த மாணவர்கள், மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவத்தில் என்னெல்லாம் பிரிவுகள் இருக்கிறது, நீட் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுகளை நாம் எப்படி வெற்றி கொள்வது என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாசு கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராமினுடைய நிறுவனர் டாக்டர் ஜீவ பிரபாகரன் சார் நம்மோடு இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையோடு இருக்காங்க. 12வது முடிச்சுட்டு நம்ம என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்ற தெரியாத ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த இன்ஸ்டியூட் பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சில அறிமுகம் சார். வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜீவ பிரபாகரன். நான் ஃபவுண்டர் ஆஃப் வாசு கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இங்கே நாங்கள் ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஓகே. நாங்கள் இங்கேருந்து, அதாவது இந்தியாவில் படிச்சுட்டு இருக்க பயாலஜி குரூப் படித்து நீட் தேர்ச்சி பெற்ற, அதாவது நீட் தேர்ச்சிங்கிறது ஒரு 720 மார்க்குக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தால் போதும். ஒரு 130 மார்க் எடுத்திருந்தா கூட நாங்கள் அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பி எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறோம். ஓகே. ஸோ இதை கடந்த 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஜென்ரல் கிளினிக்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு சார். ஆக்சுவலாக இந்த சமீப காலமாக பேசப்படக்கூடிய இந்த நீட்டுன்னு இந்த பாமர மக்களுக்கு, எங்களை மாதிரியான கூட இந்த நீட்டுன்றது என்ன, இந்த நீட்டுன்ற போட்டித் தேர்வு எதுக்காக இங்கே வந்தது, இந்த நீட்டுன்றதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், இந்த நீட்னால என்ன அப்படின்றதே ஒரு பேசிக் ஐடியாவே இருக்குது சார். பொதுவாக நீட்டுங்கிறது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது ஒரு நுழைவுத் தேர்வு. மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் இதை தான் நுழைவுத் தேர்வாக எடுத்துகிட்டு வராங்க. நேஷ்னல் லெவலில் இதை கொண்டு வந்துட்டாங்க. சமீபமாக உங்களுக்கு தெரியும், நல்லா நம்ம ஸ்டேட்டில் இது வேண்டாம், விலக்கு வேணும்னு கேட்குறோம். முன்னாடியெல்லாம் எல்லா ஸ்டேட்லேயும் இது இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக அவங்களுக்கான தேவைக்கான போட்டித் தேர்வுகளை நடத்திக்கிட்டாங்க. இப்போ இந்தியா முழுக்க ஒரே தேர்வாக இதை கொண்டாந்துட்டாங்க. இது லைக் நம்ம 12வதுல என்ன படிப்போமோ, லைக் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 3 சப்ஜெக்டும் சார்ந்த சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். பட் அதிகமாக சிபிஎஸ்சிலேருந்து இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் தடுமாறுறோம். பட் சமீபத்தில் கடந்த 3 வருஷமாக இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஏறக்குறைய நல்ல மதிப்பெண்கள் தான் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நீட் தேர்வில் பாஸ் ஆகக்கூடிய கிரைட்டீரியா இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், பாஸ் மார்க் எடுத்தால் போதும். மொத்தமாக அது எத்தனை மார்க், எவ்வளோ எடுத்தால் பாஸ்? ஒவ்வொரு தடவையும் அந்த மதிப்பெண்கள் மாறுது. ஓகே. ஒரு 121 மதிப்பெண்கள் இருந்தது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 127, அப்புறம் 130, இந்த ரேஞ்சஸில் தான் வரும். அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது வரும். இப்போ ப்ரைவேட் காலேஜஸில் சில கட் ஆஃப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ கேட்டகரி வைஸ், கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் இருக்கு. ஒரு எஸ்சினா ஒரு 350, ஒரு ஓபிசி அவங்களுக்கு ஒரு 450, ஓசினா 500+, இந்த மாதிரி காலேஜஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. பட் பாஸ் மதிப்புங்கிறது அந்த 120லேருந்து 130 மார்க் தான் எடுத்தா பாஸ். ஆனா காலேஜில் இடம் கிடைக்கணும்னா அதுக்கு மேல கொஞ்சம் மார்க் வாங்கணும். கண்டிப்பா. இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன் என்ன மாதிரியான மாணவர்கள் ஹெல்ப் பண்ணுது சார்? நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய மதிப்பெண்கள் குறைஞ்சு போச்சு, இங்கே நம்ம சேர முடியல, இல்லை அதிகப்படியான ஃபீஸ் இருக்குது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்தியா முழுக்க எம்பிபிஎஸ்னுடைய சீட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அப்ராக்சிமேட்டாக 1,05,000 வச்சுக்கோங்களேன். இதில் கவர்மெண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 55,000 இருக்குது. ஓகே. ப்ரைவேட் சீட்டு ஒரு 50,000 இருக்குது. இந்த வருஷம் ஒரு 5,000 சீட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கூட வச்சுப்போம். 1,10,000. ஓகே. 2023 நீட் எழுதினவங்க 24 லட்சம். இருக்கிறது ஒரு சீட், 1 லட்சம் சீட்டு. இது 200க்கு 1 மடங்கு சொல்றதான்னு நீங்களே 20 பேர் எழுதுனா ஒருத்தருக்கு கிடைக்கும். 24 லட்சம் பேர் நீட் எழுதி இருக்காங்க. ஓகே. அதுல 1 லட்சம் சீட்டு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுல டாக்டர் ஆக முடியும். கரெக்ட். ஸோ 50,000 ப்ரைவேட்டு, 50,000 கவர்மெண்ட்டு. ஸோ எளிய மக்களாக ஒரு 600 மதிப்பெண்கள் நெருங்கி எடுத்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துட்டாலும் பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் சேர்ந்துருவாங்க. மிச்சம் 23 லட்சம் பேருக்கு என்ன பண்ண முடியும்? கரெக்டுங்களா? ஸோ ஒரு 400 மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அவங்களால வாங்க முடியாது. ஓகே. ஃபீஸும் ஏறக்குறைய அதே ஃபீஸ். இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜில் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் சீட் எடுத்து என்ன ஃபீஸ் இருக்குமோ அதுதான் இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீட் கிடைக்காதவங்க, ஓரளவு பாஸ் பண்ணி கஷ்டப்படுறவங்க, மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறோம் சார். இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம டாக்டர் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
திரும்ப இங்கே ஏதாவது எக்ஸாம் எழுதணுமா சார்? ஆமாங்க சார். இப்போ நமக்கு இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2002க்கு அப்புறம் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க சார். FMG எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்கே முடிச்சுட்டு 6 வருஷம் அங்கே முடிச்சுட்டு இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம காலேஜ் சூஸ் பண்ணும்போது கூட அந்த காலேஜஸ் வந்து நம்ம NMC வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் தான் நம்ம முடிச்சுட்டு வர முடியும். அப்படி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் இங்கே FMG எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ FMG எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். ஓகே. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்பர் வாங்கி தனி மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த 12th முடிச்சுட்டு போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இப்போ நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், இப்போ அதை இல்லைன்னா BDSன்னு ஒன்று சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இல்லைன்னா ஆயுர்வேத துறை சூஸ் பண்ணுறாங்க. இப்படி அவங்க என்ன சார் எடுக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக? ஒருவேளை அவங்களால MBBS சூஸ் பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்துக்குனாலும் கண்டிப்பாக நீட் வந்து ஆயுர்வேதிக்கும் அப்ளை ஆகுது. ஆமாம். நேச்சுரோபதி தவிர BDSக்கும் சரி, யோகா நேச்சுரோபதி தவிர ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா இது 3க்கும் நீட் பேஸில் தான் எடுக்கிறாங்க இப்போ. ஓகே. ஆமாம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சில ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆயுர்வேதாவோ சித்தாவோ ஹோமியோபதியோ படிக்கணுன்ற ஆசை இருக்கும். அவங்க அதை எடுத்து சூஸ் பண்ணி படிக்கலாம். அவங்களும் MBBSக்கு இணையான மருத்துவர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. சார், இப்போ வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சுட்டு இங்கே வர்றாங்க இல்லையா, இங்கே வந்து எக்ஸாம் எழுதிடுறாங்க. இங்கே அவங்க வந்து அந்த தனித்துறை நெஃப்ராலஜிஸ்டாவோ நியூராலஜிஸ்டாவோ இங்கே அடிஷ்னல் இதை இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை திரும்ப வெளிநாட்டில் தான் போய் கப்பணும்? இல்லை, அவசியம் இல்லைங்க சார். இப்போ மருத்துவம் பொறுத்தளவுக்கு சிறப்பு மருத்துவம் அது எப்படின்னா MBBS முடித்ததுக்கப்புறம் மெடிசன் எடுத்துக்கலாம், இல்லை சர்ஜரி எடுத்துக்கலாம். 2 வகை இருக்குது. ஸோ MBBS முடித்து MD முடித்து அதுக்கு மேலே சிறப்பு மருத்துவம் எடுக்கலாம். ஸோ MD பொது மருத்துவம், அது இல்லைன்னா சில ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் MD பல்மனாலஜி இருக்குது. ஓகே. நுரையீரல் சார்ந்தது. ஸோ அதுக்கு மேலே இப்போ DM கிரிட்டிக்கல் மெடிசன்லாம் கொண்டாடுறாங்க. பட் அது மெடிசன் சொல்லுவோம். ஸோ அது மட்டுமே போதும் பல்மனாலஜி. ஒரு MD ஜெனரல் மெடிசன் முடித்தவங்க வந்து கார்டியாலஜி படிக்கலாம். ஓகே. DM கார்டியாலஜி இது ஸ்பெஷாலிட்டி, இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ MBBSக்கு அப்புறம் MD ஜெனரல் மெடிசன் இது ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கார்டியாலஜி ஒரு 3 வருஷம். அதே மாதிரி நியூராலஜி, நரம்பியல். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு MD ஜெனரல் மெடிசன் போயிட்டு தான் அவங்க மற்றதெல்லாம் போக முடியும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக 6 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. ஓகே. நியூரோ சர்ஜரி, கார்டியாக் சர்ஜரி, நியூராலஜி, கார்டியாலஜின்னு 6 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி சர்ஜரியில் ஸோ MS ஜெனரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ யூராலஜி போகலாம், நெஃப்ராலஜி போகலாம், கார்டியாலஜி போகலாம், இல்லைனா ஆர்த்தோபெடிக்ஸ் போகலாம். இப்போ எப்படி MD பல்மனாலஜி ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறோம், அது மாதிரி MS ஜெனரல் சர்ஜரி ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது மாதிரி ஒரு MS ஆர்த்தோபெடிக் சர்ஜரி ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே. இப்போ இவங்க இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்பைன் சர்ஜரியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், இல்லை ஒரு நீ சர்ஜரியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி, பெரிய கடலாக. ஆமாங்க சார். சார், இந்த மருத்துவத்துறையில் நமக்கு தெரிந்தவரை ஒரு 3 வகையான வேலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மசிஸ்டாகவும் இருப்பாங்க, டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க. இது 3 தான் நமக்கு பொதுமக்களுக்கு தெரிந்த ஒரு 3 துறை மருத்துவ. இதை தவிர மருத்துவத்துறையில் வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் பசங்களுக்கு? இப்போ நம்ம பேசின மாதிரி MBBS இருக்காங்க, பிரபல் மருத்துவர்கள் BDS இருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், ஆயுஷ் டாக்டர்ஸ் இருக்காங்க. இதை தாண்டி ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க ரிஹாபிலிட்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க. அது என்ன சார் ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது என்னென்னா நம்மளோட இந்த பாஸ்டரு, எர்கனாமிக்ஸ் எல்லாம் பார்க்குற தெரப்பி. ஓகே. லைக் ஃபிசியோதெரப்பி மாதிரியே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை தாண்டி அலைடு ஹெல்த் சயின்சஸ் இருக்குது நமக்கு. அலைடு ஹெல்த் சயின்சஸ்னால் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டு, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் அசிஸ்டன்ட், அனஸ்தீசியா அசிஸ்டன்ட், கார்டியாக் டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 ஃபீல்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே மருத்துவம் சார்ந்த படிப்புகள் தான். இப்போ இந்த அலைடு ஹெல்த் சயின்சஸ் எல்லாமே வந்து மருத்துவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. அவங்க மேற்படியும் படிக்கலாம். இப்போ இவங்களுக்கு எதுவும் போட்டித் தேர்வுகள் இருக்காது? இதுவரை இல்லை, இனிமேல் அதையும் கொண்டு வந்துடுவாங்க. சார், இப்போ வெளிநாட்டில் சென்று போய் படிக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்னால் என்னென்னு சொல்ல சார்? முதல் பெனிஃபிட்னா ஃபீஸ் தாங்க சார். ஃபீஸ் தான். ஆமாங்க சார். வெளிநாட்டில் போய் படிக்கிறது நம்ம இதை விட கம்மி. ஆமாங்க சார். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 15-16 லட்சத்தில் 6 வருஷத்துக்கான டோட்டல் ஃபீஸ் முடிஞ்சிருங்க சார். ஓகே. ஒரு 3 லட்ச ரூபா வருங்க சார் வருஷத்துக்கு.
இப்போ 6 18 அவ்வளோதானே, ஒரு 18 லட்ச ரூபாயில் முடிஞ்சிருங்க சார். ஓகே. இப்போ அவங்க ஹாஸ்டலில் தங்கி சாப்பிட்டாங்கன்னா கூட ஒரு 1.5 lakhs எக்ஸ்ட்ரானா கூட ஒரு 25 lakhsக்குள்ளே அவங்களோட ஹோல் 6 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாங்க சார். ஓகே. இந்த 6 years கோர்ஸ்ன்றது நம்ம ஊர் MBBS மாதிரியா சார்? ஆமாங்க சார். சில இப்போ சைனா நேபாள் போன்ற கண்ட்ரீஸ்லாம் MBBSனே கொடுப்பாங்க சார். ஓகே. ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா MD ஃபிசிஷியன் கொடுப்பாங்க சார். ஓகே. which is equal to MBBS in India. MBBS. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்கோப் எப்படி சார் இருக்குது? இன்றைய மருத்துவத்துறையினுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது சார்? நாளுக்கு நாள் மருத்துவர்களுடைய தேவை அதிகமாகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் 10 கிளினிக் பார்த்தாலும் 10 கிளினிக்லேயும் 10 பேஷண்ட் இருக்க தான் எதுவுமே செய்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ ஸ்கோப்பை பொறுத்தளவுக்கு இன்னொரு 100 வருஷம் போனாலும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி குறையாதுங்க சார். ஓகே. ஸோ ஸ்கோப் பொறுத்தளவுக்கு ஒரு கவலையும் இல்லைங்க சார். இப்போ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸு சார், அவங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி அவங்க மருத்துவத்துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கலாம்? இதெல்லாம் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃபிசியோதெரப்பியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அது என்ன மாதிரியான இது தேர்ந்தெடுக்கலாம்? அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்கோப்பை எப்படி வடிவமைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம் சார்? இப்போ ஒருத்தவங்களுடைய எண்ணம் மருத்துவராக தான் ஆகணும் அப்படி இருக்குது. ஆனால் அவங்களுடைய நீட் மார்க்கு அதுக்கு தகுதியாக இருக்குது. அவங்களால ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்ட முடியும்னா அவங்க தாராளமாக MBBS எடுத்து படிச்சிடலாம். அது 6 வருஷத்தில் முடிஞ்சிடும். இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, இல்லை ட்ராவல் பண்ண முடியாது, வேறு ஏதாவது காரணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கு அடுத்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம், இல்லைன்னா BOT எடுக்கலாம், இல்லை ஃபார்மசி BPharm எடுக்கலாம், அலைட் ஹெல்த் சயின்சஸ் எடுக்கலாம் சார். இதில் எது எடுத்தாலும் அவங்க முடித்த உடனே வேலை கிடைக்கும் சார். யாரும் டிமாண்டிங்காக இருக்குது சார். இன்னைக்கு வரைக்கும் டிமாண்டிங்காக தான் இருக்குது. நமக்கு டே பை டே ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது சார். இப்போ இதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸில் கேட்குறேன் நான். ஜஸ்ட்டு இப்போ நம்ம ஊரில் மருத்துவம் படித்தவங்க வெளிநாடுகளில் போய் டாக்டராக இருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சார் தாராளமாக போய் பண்ணலாங்க சார். இங்கே முடிச்சுட்டு நிறைய கண்ட்ரீஸில் அவங்கவுங்க லைசன்சிங் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UK போய் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அங்கே வந்து பிளாப்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா MRCP, அது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரிங்க சார், டிப்ளமோ மாதிரி. இப்போ நம்ம MD ஜெனரல் மெடிசன் மாதிரி அங்கே MRCPன்னு சொல்லுவாங்க. அது படித்தாங்கன்னா இங்கேருந்தும் பண்ணலாம். முன்னெல்லாம் அங்கே போய் படிக்கணும். இப்போ இந்தியாவிலேருந்து எல்லா ஃபாரின் டிகிரிஸும் பண்ணலாம். MRCP எல்லாம் ஃபாரின் டிகிரி தான் பண்ணலாம். ஸோ அது முடிச்சா அவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணலாம். ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லிட்டு UKல இருக்கிற கவுன்சிலில் பதிவு பண்ணி அங்கே அவங்க மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். இப்போ 12th முடித்தவங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணலாம் சார்? எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நமக்கு வெப்சைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு www.vgims.in வெப்சைட் வச்சுருக்கோம். நம்மளுடைய கிளினிக்ஸ் வந்து சைதாப்பேட்டை, ஈக்காட்டு தங்கல், தண்டையார்பேட்டை, இந்த மாதிரி லோக்கல் ஒரு 5 கிளினிக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற யாரை வேணாலும் வந்து அப்ரோச் பண்ணலாம். என்னுடைய நம்பரில் கூட கொடுத்து நீங்கள் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுத்துடலாம். சிறப்பு. ஸோ மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவராகவும் எங்களுடைய சேவை எப்பவுமே சொல்லுவோம் சார். மற்ற எல்லாமே வேலை, மருத்துவம்ன்றது சேவை. எப்பவும் நீங்கள் மக்களுக்கான மருத்துவ சேவை மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான சேவைகளும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு பணியை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய பணிகள் வந்து இன்னும் மிகப்பெரும் வெற்றி அடையணும். நிறைய மாணவர்கள் உங்களால் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி இங்கே ஒரு நல்ல மருத்துவர்களாக வந்து அவங்களும் இந்த மருத்துவ சேவையை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய செய்யணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சார். ஆதித்யா தொலைக்காட்சி சார்பாக மனமான வாழ்த்துக்கள். மேலும் இதே போல பல வழிகாட்டுதலுக்கும் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளமைக்கும் நம்முடைய குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.